முட்டை முட்டை என் முட்டை எங்க? Where is my முட்டை? காட்டு. எங்க போச்சு? ஐயோ முட்டை எங்க? முட்டை ஐயோ முட்டை. ஒருவேளை மாந்திரிக முட்டைங்கிறதால எங்கேயோ ஓடி போயிடுச்சோ? அடுத்த முட்டை. இங்க என்ன போய் தேடுறது? நீங்க பாக்குறது? உடைக்காதீங்க உடைக்காதீங்க உடைக்காதீங்க. No! ஏய் என்னாச்சு? முட்டை உடைச்சிட்டீங்களா? எதுக்கு முட்டை உடைச்சீங்க? கேக் செய்யறதுக்காக உடைச்சோம். ஏன் என்னாச்சு? முட்டை எங்க இருந்தா நீங்க எடுத்தீங்க? ஃப்ரிட்ஜ்ல இருந்தா? ஆமா ஃப்ரிட்ஜ்ல இருந்ததா? ஏன் கேக்குறீங்க? Fools! Idiots! Mentals! ஏஜி என்னாச்சு? ஏன் இப்படி திட்டுறீங்க? யார் கேட்டு ஃப்ரிட்ஜ்ல இருந்து முட்டை எல்லாம் எடுத்தீங்க நீங்க? எப்பவும் ஃப்ரிட்ஜ்ல இருந்து தானே முட்டை எடுப்போம். எல்லா முட்டையும் உடைச்சிட்டீங்களா? ஆமா நீங்க ஸ்டாப் சொல்றதுக்கு முன்னாடி தான் கடைசி முட்டையை உடைச்சோம். கர்மம் கர்மம். மந்திரவாதி முட்டைய ஹாசினி கையில கொடுத்து இது வெடிக்கிறப்ப கெட்டவனோட தலையும் சேர்ந்து வெடிச்சிருன்னு சொன்னாரா? அதான் மந்திரம் ராங்கா போய் வீட்ல இருக்கிற முட்டையெல்லாம் வெடிச்சு நம்ம தலையும் வெடிச்சிருமோன்னு பயந்து எல்லா முட்டையும் எடுத்து உடைச்சிட்டோம். முட்டையை ஜில்லுனாக்கி மறுபடியும் ஹாசினியோட கையில வச்சிடலான்னு பார்த்தேன். ஹாசினி எந்திரிச்சா நான் முட்டையை தேடுவாளே, என்ன பண்றது? நீங்க எதுக்கு இப்படி பதறீங்க? அது சொல்லுங்க ஃபர்ஸ்ட். ஹாசினி கையில இருக்கிற முட்டை உடையாம இருக்கணும்னு கையிலேயே இருக்கணும்னு நான் கவனிச்சிட்டு இருந்தேன்ல, அதான் எந்த முட்டை பார்த்தாலும் அந்த முட்டையை பார்க்க மாதிரியே இருக்கு. நாம அவன்ல கேக் பண்ணலாமா? ஜேஷு, ஒருவேளை அந்த மாந்திரிக முட்டை வச்சு ஆம்லெட் போட்டா அப்ப ஏன் மூலையும் ஆம்லெட் ஆயிடுமோ? ரிஸ்கே வேணாம். இருங்க 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 இருங்க. என்ன? ஏய் என்னாச்சு? அது கொடுங்க. ஏன் எதுக்கு? கொடுங்க கொடுங்க சொல்லு. என்ன பண்றீங்க? ஏய் என்னாச்சு? இருங்க இருங்க சொல்றேன். காரணத்தை யோசிக்கணும்ல. இப்போ அது நீங்க தானே சொன்னீங்க மந்திரம் தப்பா போச்சுன்னா அப்போ தலை வெடிச்சிடும்னு. அப்போ இந்த முட்டையில சூடு பண்ணிட்டா அப்போ மண்டை வெடிச்சிடலாம்ல. கரெக்ட் தானே? கரெக்டான மூளை வேலை செஞ்சிச்சு. என்ன சொல்றாரு? என்னாச்சு? என்னது? முட்டைய காணுமா? அது வந்து நீ முட்டைய பிடிச்சி அசந்து தூங்கிட்டு இருந்தியா, உன் கையில இருந்து ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துச்சு. அதான் நான் தூக்கி போட்டேன். எனக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கு தெரியுமா? ஐம் சோ சாரி ஹாசினி. சாரி டோரா. அது அந்த முட்டையை வச்சு உனக்கு கெடுதல் நினைச்சவங்கள எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம் நினைச்சேன். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஆனா அந்த முட்டை இல்லைன்னா என்ன, உனக்கு கெடுதல் நினைச்சவன பொருளை நாசம் பண்ணவன நான் சும்மா விட மாட்டேன். கண்டிப்பா நான் கண்டுபிடிச்சிருவேன். நீ பாரு, வேணாம் நான் கண்டுபிடிச்சிடுவேன். வேண்டாம் விடுங்க, அது யாருன்னு கூடிய சீக்கிரம் தெரிய வரும். எப்படி? அதான் முட்டை போயிடுச்சே. அந்த முட்டை எங்கேயும் போகல, என்ன இங்கதான் இருக்கு. எப்படி? வலது கையில சாதா முட்டைய வச்சுட்டு மந்திர முட்டைய இடது கையில வச்சிருந்தேன். இந்த முட்டை இப்போ நல்லா சூடாயிடுச்சு. சீக்கிரம்
அப்புறமே அப்படி வெடிச்சிடும். அப்ப எனக்கு அநியாயம் பண்ணவன் தலையும் வெடிச்சிடும். நாம ஜெயிச்சிட்டோம் ஜெயிச்சிட்டோம் ஜெயிச்சிட்டோம். வாங்க போலாம். போலாம். ஓ ச்சே, என்ன ஒரு கொடுமை. ரைட் ஹேண்டுக்கு ஏம் பண்ணா அவர் லெஃப்ட் ஹேண்ட்ல வச்சிருக்காங்க. ச்சே, ரொம்ப உஷாரா இருக்கா போல. அந்த மருந்து கலக்கின என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த மந்திரவாதியை விட இவதான் ஸ்பீடா இருக்கா போல. ஷோ, ரொம்ப நேரமா அந்த முட்டையை கையிலே வச்சிருக்கா. அது இன்னும் சூடா இருக்கும். கூடி சீக்கிரமே வெடிச்சிரும். அப்ப என் மண்டையை வெடிச்சிரும். என்ன பண்றது ஜே? அப்படின்னா எல்லா ராஜதந்திரமும் வீணா போச்சு. அதுக்கான நேரமும் இப்போ இல்ல. எனக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அம்மா, என்ன ஏஜே, ஆசினிக்கு செய்தில வச்சது யாருன்னு தெரிஞ்சுதா? கண்டுபிடிச்சிங்களா? அதுக்கு தாமா உனக்கு ஃபோன் பண்ணிருக்கேன். அப்படியா? அந்த மந்திரவாதியா நான் மீட் பண்ணணுமா? எதுக்கு? என்னாச்சு? அது வந்து ஆசினிக்கு இப்படி ஒரு கொடுமை நடந்திருக்கு. அதுக்கு காரணமானவங்களை நான் கண்டுபிடிக்க வேணாமா? அவங்களை கண்டுபிடிக்கிற வரைக்கும் எனக்கு தூக்கமே கிடையாது. அதான் அந்த மந்திரவாதியை பார்த்து சீக்கிரமா அவங்களை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு நான் கேட்க போறேன். சீக்கிரம் அவர்கிட்ட பேசணுமா? அவரை வர சொல்லு. அப்படியா? நான் இப்பவே அவங்ககிட்ட சொல்றேன். ஓகேம்மா, தேங்க்ஸ். தாயே பகவதி காளி. வாங்க வாங்க. வணக்கம். நேத்துக்கு கோவப்பட்டீங்க, இன்னைக்கு வாங்க வாங்கங்கிறீங்க. நல்ல முன்னேற்றம் தான். நேத்து நீங்க யாருன்னு கூட எனக்கு தெரியல. அதான் அப்படி பேசினேன். இப்ப தெரிஞ்சிருச்சா? நிறையவே. சரி வாங்க பேசலாம். இங்க வேணாம், உள்ள போய் பேசலாமா? வாங்க. சரி. என்னாச்சு சொல்லுங்க. சாமி, ஹாசினி நார்மல் ஆயிடணும். அவ எப்பவும் போல பேசணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? ஏன் சிரிக்கிறீங்க? இத நீங்க தனியா என்ன அழைச்சிட்டு வந்து கதவை சாத்திட்டு கேக்குறீங்க. நல்லத நடு வீட்டுல தானே கேட்கணும். சொல்ல வந்தத நேரடியா சொல்லலாமே நீங்க. இல்ல சாமி, ஹாசினி இப்போ நார்மலா இல்ல. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவன் நார்மல் ஆயிடணும் சாமி. எப்பவும் போல பேசணும். அது நீங்க தான் ஏதாவது பண்ணணும் சாமி. அதுக்குத்தானே பூஜை செஞ்சு முட்டைய வந்துருச்சு உங்க பொண்டாட்டி கையில கொடுத்துருக்க. அது தன்னோட வேலையை காட்டி சீக்கிரமா உங்க மனைவிக்கு செய்வன செஞ்சவனை காட்டி கொடுக்கும். இல்ல, தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை கிடைக்கட்டும், நான் வேணான்னு சொல்லல. ஆனா அதனால ஹாசினிக்கு என்ன லாபம்? அவன் முன்ன வந்து பேசுவாளா? அவன் நார்மல் ஆவாளா? இந்த குழந்தை பேச்செல்லாம் இருக்காத இனிமே. அவளை நான் நார்மலா பேச வைக்கிறதுக்கு என்ன வேணா பண்ணுவேன். எவ்வளவு செலவு வேணாலும் செய்வேன். நான் என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க. இதைத்தானே ஜெயாமாவும் சொன்னாங்க. அதுக்காக தானே இவ்வளவு வேலையும் செஞ்சிருக்கேன். முதல்ல உங்க மனைவிய இந்த நிலைக்கு ஆளாக்குன துஷ்ட சக்திய கண்டுபிடிப்போம். அப்புறமா செஞ்ச தீவினையையும் கண்டுபிடிப்போம். கவலையே படாதீங்க. அப்போ செஞ்ச தீவனை என்னன்னு தெரிஞ்சா ஹாசினியை குணப்படுத்திடலாமா? நிச்சயமா குணப்படுத்திடலாம். குணப்படுத்துறதுக்கு தேவையான எல்லா பூஜையையும் நேத்தே நான் செஞ்சிட்டேன். ஆனா கெட்டது செஞ்ச அந்த துஷ்ட இருக்கிற வரைக்கும் துஷ்ட சக்தியும் அவளை சுத்திக்கிட்டே இருக்கும். அந்த சக்தியை அழிச்சா சீக்கிரமே உங்க மனைவி குணமாயிடுவாங்க. அந்த துஷ்ட சக்தி யாருன்னு எனக்கு தெரியும். தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா யார் அது? நான் தான். என்னது? நீயா? ஆமா சாமி.
நான் தான் அந்த தீய சக்தி. ஹாசினியோட பால்ல மருந்த கலக்கி அவளுக்கு பேச்சு வராம பண்ணதே நான் தான். நானும் எங்க அம்மாவும் திருப்பதிக்கு போயிட்டு இருந்தோம். ஓ, அதான் நேத்து பூஜை செய்யும்போது செய்வன வச்சவன் இங்கதான் இருக்கான்னு காமிச்சதா எனக்கு. புரியலையே. என்னதான் கோபம் இருந்தாலும் கட்டுன பொண்டாட்டிக்கு எப்படி ஒரு பாதகத்தை செய்ய எப்படி மனசு வந்துச்சு? மனசு சரியா இருந்தா தப்பெல்லாம் நடக்காது சாமி. இந்த பாவத்தை செய்யும் போது என் மனசு சரியா இல்ல. அவ மேல கோபம், ஆத்திரம். அந்த பால் அவ குடிச்சதுக்கு அப்புறம் தான் என் மனசு எட்டி பார்த்து சொல்லிச்சு நான் செஞ்சது பாவம்னு. இப்ப நீங்க பயப்படுறது செஞ்ச பாவத்துக்கா இல்ல நான் தலை வெடிச்சிடுங்கிற பயமா? என் தலை வெடிச்சிருமோன்னு பயம் இருந்தது உண்மைதான். ஆனா செஞ்ச பாவத்தை நினைக்கும் போது அந்த பயம் குற்ற உணர்ச்சியா மாறி போச்சு. அவளுக்காக நான் எதையும் ஆசைப்பட்டு செய்யல சுவாமி. முதல் தடவை அவளை ஆசையோட நான் நடத்தினேன். ஒரு பொண்டாட்டி மாதிரி அவளை ட்ரீட் பண்ணேன். ஆனா அது எல்லாமே நடிப்பு தான். அவளுக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன் சாமி. நான் வாழ்க்கையில யாருக்கும் வளையாம நேரம் நின்று உதட்டு பிரியாம சிரிச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா அவ குதிச்சு சிரிச்சு எல்லாரும் கூட பேசி ஜாலியா சந்தோஷமா ஹாப்பியா வாழ்ந்துட்டு இருந்தா. ஹாசினி பேசுறதெல்லாம் பொறுக்க முடியாம அவளை அடக்கணும்னு நினைச்சேன். ஆனா அவ பழைய மாதிரி எப்போ பேசுவான்னு நான் இப்ப ஏங்கிட்டு இருக்கேன். அந்த பழைய ஹாசினியை எனக்கு நீங்க தான் திருப்பி கொடுக்கணும் சாமி. என்ன பண்ணலான்னு சொல்லுங்க. ஹாசினியோட பேச்ச நீங்க எடுத்துட்டு என்ன திருப்பி தர சொன்னா நான் என்ன பண்றது? அப்படி சொல்லாதீங்க சாமி. நான் உங்களை தான் நம்பிட்டு இருக்கேன். உங்க சக்தி மேல முன்னாடி எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனா இப்போ முழுசா உங்களை நம்புறேன். நீங்க தான் ஒரு வழி சொல்லணும் சாமி. அது என்னால முடியாது. செஞ்சதுதான். என்னால விட்ட மந்திரத்தை திரும்ப வாங்க முடியாது. என்ன சாமி இப்படி சொல்றீங்க? இப்ப நான் என்ன பண்றது? ஹாசினி பழைய மாதிரி ஆக மாட்டாளா? அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க சாமி. உங்களால முடியும். அதுக்கு ஒரு வழி இருக்கு. செய்வன செஞ்சது அந்நியனா இருந்திருந்தா நான் ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது. ஆனா நீ புருஷன், அதனால ஒரு பரிகாரம் சொல்றேன். சொல்லுங்க சாமி. என்ன பரிகாரம்? என்ன இருந்தாலும் நான் செய்யறேன் சாமி. அது என்னோட தண்டனையா நினைச்சுக்கிறேன். சிவசக்தி. சிவன் இல்லாம சக்தி இல்ல, சக்தி இல்லாம சிவன் இல்ல. ரெண்டு சக்தி சுரூபமான ஆணும் பெண்ணும் கலந்து நிக்கிற சிவசக்தியால தான் நல்லது நடக்கும். எப்படி ஒரு நல்லதுக்காக சிவ விஷத்தை குடிச்சு தியாகம் செஞ்சாரோ அதே மாதிரி நீயும் உன் மனைவிக்காக சில தியாகங்களை செய்யணும். அப்படி செஞ்சா ஹாசினி குணமாவா. நிச்சயமா செய்யறேன் சாமி. ஹாசினிக்கு செஞ்ச பாவத்துக்கு நானே பரிகாரம் செய்யறேன். அது என்னோட தண்டனை. என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. நான் இப்ப சொல்றத கடவுளுக்கு செய்யற சேவையா நினைச்சு நீ செய்வின அற்று போகும். உன் பொண்டாட்டிய நீயே குளிப்பாட்டி பூ வச்சு பொட்டு வச்சு அலங்காரம் பண்ணி புடவை கட்டி விட்டு கோவிலுக்கு கூட்டிட்டு போ. அங்க நீ அங்க பிரதர்ஷனம் செஞ்சு அவளை தூக்கிட்டு பூ மிதிச்சு அவளை பூ மாலைய தாங்குற மாதிரி தாங்கு. கொண்டாடு. நல்லதே நடக்கும். கண்டிப்பா செய்யறேன் சாமி. எல்லாத்தையும் செய்யறேன். ஹாசினி பழைய மாதிரி ஆகணும்.
அவ சந்தோஷமா இருக்கணும், அது மட்டும் எனக்கு போதும். நீ நான் சொன்னதை பெசகாம செய். நீ நினைச்சது நடக்கும். வரட்டுமா? ஒரு நிமிஷம். அந்த முட்டையை என்ன செய்யறது? நீ விழப்போறது சிவனோட கால்ல. அவன் காலடியில தான் இந்த உலகமே கிடக்குது. அதுல நானும் அடக்கம். நீ சேவையை மட்டும் செய், எல்லாம் அவன் பார்த்துப்பான். நன்றி சாமி, நான் வரேன். போயிட்டு வாங்க. ஹலோ, யாரு? ஹலோ, யாரு? வணங்கா முடியா? நீங்க டோரா தானே? நான் டோராவும் இல்ல, எனக்கு டோரா வாய்ஸும் இல்ல, என் குரலும் எதுவும் ஆகவும் இல்ல. என் பேச்சுக்கு ஆப்பு வைக்க நினைச்ச ஹிட்லருக்கு நான் டபுள் ஆப்பு வச்சேன். டபுள் ஆப்பா? என்ன கஷ்டப்படுத்தி சந்தோஷப்படுறதுக்கு ஆசைப்பட்ட அவரை ரணகலம் பண்ணிட்டேன். நான் சொன்னதை கேட்டு என் பின்னால நாய்க்குட்டி மாதிரி வர வச்சிட்டேன். யோ வணங்கா முடி, நீயும் என் புருஷனுமா சேர்ந்து என்ன காலி பண்ண பாக்குறீங்களா? எப்படி ரிவர்ஸ் ஷாட் அடிச்ச பார்த்தல? ஹாசினி மேம், நான் என்னங்க பண்ணேன்? உங்களை காலி பண்ணதுக்கு எனக்கு என்ன ஆசையா? நீங்களே சொல்லுங்க பாப்போம். உங்க புருஷன் தாங்க எங்கிட்ட வந்து மருந்து கேட்டாரு. அதுக்கு எதுக்கு இப்ப என்ன கோவப்படுத்துறீங்க? அடிங்குய்யால என்னையா நைஸா எஸ்கேப் ஆக பாக்குறியா? இல்ல, அது வந்து நீ தானே ஹிட்லர் கிட்ட உன் பொண்டாட்டிய அடுக்கிறதுக்கு மருந்து இருக்கு வான்னு கூப்பிட்டு அந்த ஆளும் கிளம்பி வந்தாரு சொல்லியா? ஏங்க, அதெல்லாம் உண்மைதான். ஆனா என்ன நான் ஆவனான்னுகிட்ட? யோ, ஒருவேளை எனக்கு அந்த மேட்டர் தெரியாம இருந்து நான் அந்த மருந்தை குடிச்சிருந்தா என்ன ஆவறது? நான் ஒரு இன்டெலிஜென்ட்டா இருந்ததுனால அன்னைக்கு ஏஜேவ மோப்பம் பிடிச்சிட்டேன். அன்னைக்கு மட்டும் நான் அதை பார்க்காம இருந்திருந்தா என்ன ஆவறது? ஒரு அப்பாவி பொண்ணோட வாழ்க்கையில மண்ணு அள்ளி போட பாத்திய. நீ எல்லாம் நல்லா இருப்பியா? இல்ல, அது ஒரு சமூக சேவையா. யோ, உன் ஃப்ரெண்டு அதான் அந்த ஹிட்லர் ஒரு மந்திரவாதியா கூட்டிட்டு வந்துட்டாயா? இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்கிறதுக்கு அவன் கிட்டே ஐடியா வர கேக்குறான். ஏங்க, அதான் நீங்க டோரா வேஷத்துல அவனை வச்சு செஞ்சிட்டீங்களே. அவன் ஏதோ மந்திரவாதிட்ட ஐடியா கேட்டு பொழைச்சு போறான், விடுங்களேன் பாவம். ஓஹோ, அந்த ஹிட்லருக்கு அப்படியே சப்போர்ட்டா? நட்பு தவிக்குதோ? மருந்து கொடுத்து குடும்பத்தை கெடுக்கிற வேலைய செய்றிய, உனக்கு வெக்கமா இல்ல? இந்த லட்சணத்துல நீ அந்த மருந்துக்கு ஹோல்சேல் டீலர் வேற. ஐயோ, இந்த ஹாசினி என் பொண்டாட்டி விட மோசமா இருக்காளே. எப்படிதான் அந்த ஏஜ் இந்த அம்மா வச்சு சமாளிக்கிறானோ. சும்மா எங்களை குறை சொல்லாதீங்க. நீங்க பொம்பளைங்க வீட்டுல வாய் மூடிருந்தா ஆம்பளைங்க நாங்க ஏன் மருந்து தேடி போறோம்? நாங்க வாய் பேசி அப்படி என்ன உங்களுக்கு சொத்து அழிஞ்சு போச்சு? இல்ல மான மரியாதை காத்துல பறந்துச்சு? எங்க என்ன இருந்தாலும் புருஷனுக்கு ஒரு மரியாதை கொடுக்க வேணாமா? முதல் மரியாதை ஊர் மரியாதை, காதலுக்கு மரியாதை கேள்விப்பட்டிருக்கேன். அதனையா புருஷனுக்கு மரியாதை? பொண்டாட்டி கிட்ட திட்டோ இல்ல அடியோ வாங்கினா உங்களுக்கு என்னையா கௌரவ குறைச்சல்? என்ன இருந்தாலும் ஆம்பளை அடி வாங்குறது மனசுக்கு சங்கடமா தானே இருக்கும். ஏன் ஆம்பளைங்க வெளிய போய் அடி வாங்குறதே இல்லையோ? போலீஸ் கிட்ட அடி வாங்குறது இல்ல, தனியா போட்டு அடி வாங்குறது இல்ல, இதுல சாதி சண்டை, மத சண்டை, வாய்க்கா வரப்புக்குன்னு சண்டை போடுறது இல்லையா? ஆனா பொண்டாட்டி அடிச்சா மட்டும் அப்படியே பொத்துக்குமே. ஏஜே, நீயாவது ஒரு பொம்பளை கிட்ட அவஸ்தப்பட்டடா. ஆனா அண்ணா, என் பொண்டாட்டிட்ட அடியும் திட்டு வாங்கினது மட்டும் இல்லாம உன் பொண்டாட்டிட்ட சேர்த்து திட்டு வாங்கிட்டு இருக்கேன். யோ தேங்காய் முடி, ஏன் சைலண்ட் ஆயிட்ட? மருந்து எங்க இருக்குன்னு அலையிற உன் மூளைக்கு
பொண்டாட்டி கிட்ட எப்படி சந்தோஷமா இருக்கிறதுன்னு யோசிக்க தெரியாதா? ஹிட்லரை கெட்டதே நீதாயா? உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்தா ஊர்ல இருக்கிற பொம்பளைங்க எல்லாருமே நிம்மதியா இருப்பாங்க. ஏமா நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கட்டா? ஆமா இவ்ளோ கேப் விடாம பேசிட்டு இருந்தேனா, ஆனா இப்போ உன் புருஷன் நினைச்சு எனக்கு பாவமா இருக்குமா? இப்ப சொல்றேன், உனக்கு மருந்து கொடுத்ததுல தப்பே இல்ல. ஐயோ ஏய் நோ ஏய் ப்ளீஸ் அப்பா அப்பா மதர் ஆல்சோ பாவம் ப்ளீஸ். எல்லாரும் கூட பாவம் தான். ஐ நோ சிஸ்டர். ஆமாம்மா தங்கச்சி கிடையாது. ஏய் நோ நோ பேட் வேர்ட்ஸ், டோட்டல் ஃபேமிலி டேமேஜ். ஓகே யாருங்க? ஆஹா காலக்கேயர்கள் ஒண்ணு கூட்டிட்டாங்க. கோர்த்து விட்டு எஸ்கேப் ஆயிட்டு வந்தா. நீயே பேசு. பேசு பேசு பேசு. ஐயோ வணங்காமுடி, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? உனக்கு வேற ஒரு பொண்டாட்டி. செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேளியா? ஏய் யாரு நீ? ஏன் புருஷனை பத்தி தப்பா பேசுற? ஏய் நீ யாரு? நான் தாண்டி வணங்காமுடி பொண்டாட்டி சாந்த நாயகி. திருட்டு மறந்து விக்கிறவ பொண்டாட்டின்னு சொல்லு. வசிய மறந்த விக்ரம் உன் புருஷன். அந்த மருந்தோட டெமோ பீஸ் நீ. நல்ல குடும்பம் தான் போங்க.